வெல்கம் டு தி சேனல். ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வார்த்தையை கேட்டால் பயந்துட்டு போவாங்க. ஏன் அந்த ஃபெயிலியரை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபெயிலியர்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம். லெட்ஸ் பிகின் மை ஸ்டோரி. இன்னைக்கு ஒரு 25 வயசு பொண்ணோட கதையை பார்க்கலாம். அவங்க எப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஒரு புக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டாங்க. 6 மாசமா அந்த புக்கை எழுதிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அந்த புக்கை காட்டணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால காட்ட முடியல. இது அவங்களுக்கு கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. யாருக்கு தான் சோகமா இருக்காது அவங்க அம்மா இருந்துட்டா. சரி, அவங்க திருமண வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கு அதுவும் சந்தோஷமா அமையல. அவங்க திருமண வாழ்க்கை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்க புக்கை எழுதுறத கைவிடல. அந்த புக்கை முழுசா எழுதினாங்க. திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. இதனால வறுமையினால அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த புக்கை அவங்க பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பப்ளிஷர் இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க மனம் தளராம அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த பப்ளிஷர்கிட்ட போறாங்க. அவங்களும் இதெல்லாம் நாங்க பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்க 12 பப்ளிஷர் பார்த்துட்டாங்க. யாருமே பப்ளிஷ் பண்ண விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவங்க மனம் தளராம இருந்தாங்க. இந்த டைம்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐ எம் த பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஐ நோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது என்னன்னா, இது வரைக்கும் தெரிஞ்சதுல நான் தான் பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்பதான் அவங்க 13வது பப்ளிஷர் அப்ரோச் பண்றாங்க. அவங்க யாருன்னா ப்ளூம்ஸ்பெரி. அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பப்ளிஷும் பண்ணிட்டாங்க. பார்த்தா அதுதான் இந்த ஹிஸ்டரியிலேயே பிக்கெஸ்ட் செல்லிங் புக்ஸா அது இடம் பிடிச்சது. அவங்களோட 7 புக் சீரீஸும் மொத்தம் ஒரு 600 மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கு இது வரையும். அதனால பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் இன் ஹிஸ்டரின்னு இடம் பிடிச்சிருக்கு. நான் யாரை பத்தி பேசியிருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜே.கே. ரவுலிங். அவங்களுக்கு நடந்ததை பத்தி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். அவங்க ஒரு ஸ்பீச்ல சொன்னாங்க என்னன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு லிவ் வித்வுட் ஃபெயிலிங் அட் சம்திங் unless you live so cautiously that you might as well not have lived at all, in which case you fail by default. என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஃபெயில் ஆகாத வாழ்க்கை வந்து வாழ்க்கையா இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. நீ அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு ஆன எந்த ட்ரையும் பண்ணலினா நீ டிஃபால்ட்டாவே ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன், நான் ஃபெயில் ஆக சொல்ல, அந்த சக்சஸுக்கான நீ எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா நீ டிஃபால்ட்டா ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எழுதின புக்கு பேர் ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன். அது ரொம்ப ஃபேமஸான புக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமான்னு கேட்டோமா, அதுதான் இல்லை. நாமளாம் என்ன ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டாவே எல்லாம் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி அவ்வளோ பேசுவோம். ஆனால் நீங்கள் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்து சின்ன சின்னதாக ஸ்டெப் எடுத்து அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி மீண்டு வரலான்னு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்தாவே உங்களுக்கு அது சக்ஸஸ் தான். ஸோ டோன்ட் ரிலை ஆன் த பாஸ்ட் ஃபெயிலியர், ட்ரை டு மூவ் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் த ஃபியூச்சர். தமிழில் ஒரு குரல் இருக்கு இல்லையா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால நீ தெய்வமே வந்து தடுத்தாலும் நீ முயற்சி பண்ணினா உனக்கான ரிவார்டு உனக்கு கிடைக்கும். இதே அவங்க கதைகளையே பார்த்துக்கிட்டோம்னா, அவங்க 12 தடவை அந்த புக்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமே அவங்க இம்ப்ரூவ் பண்ணாம ரிலீஸ் பண்ணியிருந்தா மேபி இந்த இதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க 12 டைம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுனால 13th டைம்ல அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன் கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். எவ்ரி திங் ஆஸ் இஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க 13ஆவதா புக்கை ரிலீஸ் பண்ணி கிடைச்ச சக்ஸஸுக்கு அவங்க 12 தானே ஃபெயில் ஆனது தான் அவங்க கொடுத்த வேலை. அதாவது அதுக்கான ப்ரைஸ் அவங்க பே பண்ணியிருக்காங்க. அதனால அதுக்கான ரிவார்டு அவங்க கிடைச்சது, அவங்களுக்கான கூலி கிடைச்சது. இப்போ நீ உன்னோட ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுறது மூலியமா என்னென்ன விஷயம் உனக்கு கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் நீ அடைவுங்கிறத இப்போ பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங், யூ எனேபிள்ஸ் லேர்னிங். நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்மளால கற்றுக்க முடியும். இதுதான் பெஸ்ட் லேர்னிங்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா எந்த ஃபேக்டர்ஸ் எந்த ரீசன்ஸ்னால நீ ஃபெயில் ஆனேன்னு நான் அனலைஸ் பண்ணினா அடுத்த தடவை உன்னால் அதே ஃபீல்டில் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீ அந்த ஃபெயிலியர்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன் நான் எதுவும் பண்ண போகிறது இல்லைன்னா உனக்கு அடுத்த டைம் சக்ஸஸே கிடைக்காது. அட்லீஸ்ட் நீ ஏதோ முயற்சி பண்ணாதான் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இது நீ மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கற்றுக்கணும்னு இல்லை, நீ புக்கை படிச்சும் கற்றுக்கலாம். இப்போ புக்கில் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மிஸ்டேக்ஸை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ
பண்ணாத மூலியமா நீ உன்னோட வாழ்க்கையில ஈஸியாக சக்ஸஸாக அச்சீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இட் என்கரேஜஸ் இனோவேஷன் அண்ட் ரிஸ்க் டேக்கிங். இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டீன்னா, அடுத்த விஷயம் உனக்கு பண்ண தோணலினா உன்னால இன்னோவேட்டிவாகவே யோசிக்க முடியாது. இப்போ ஒரு 10 ஐடியா இருந்து அதில் 10மே சக்ஸஸ் ஆகணும்னா அது சான்ஸு ரொம்ப கம்மி. இட் இஸ் மினிமல் சான்ஸு. இப்போ 10ல் ஏதோ 2 சக்ஸஸ் ஆகுதுன்னா உனக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த 10ல் அந்த 8 இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசனும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மூணாவது என்னன்னா மல்டிபிள் பர்செப்டிவ் உனக்கு கிடைக்கும். இந்த ஒரு சில இதில் இந்த மாதிரி யோசிச்சிருப்ப. இப்போ அதே விஷயத்த மற்றவங்க விஷயத்துலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது சரியாக தெரியும். ஸோ மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்னால உன்னால் இருக்கிறதுனால உன்னால் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஃபோர்த்து திங் என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும். எப்படின்னா நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ புதுசாக உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கும்போது ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபெயிலியர்ஸும் ஒன் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் ஃபெயில் ஆக தயங்க மாட்டீங்க. இப்போ ஜேகே ரவுலிங்கும் அதே மாதிரி தான். அவங்க எல்லாமே லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவை லாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபேமிலியை லாஸ் பண்ணிட்டாங்க, அவங்க பணம் லாஸ் பண்ணாங்க. அவங்ககிட்ட லாஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாத போது தான் அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்க அவங்க நினச்சாங்க, நான் ஏற்கனவே நிறைய ஃபெயிலியரை பார்த்துட்டேன். ஸோ இனிமேல் என்னால் ஃபெயிலியரை பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சக்ஸஸ் பார்த்தா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அஞ்சாவது விஷயமா உனக்கு வந்து ஃபெயிலியர் வந்து கிளாரிட்டி கொடுக்கும். எப்படின்னா நீ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த விஷயம் அது நடக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சதுனால நீ வேற விஷயம் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணுவ. இது எப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கும் போதே ஒரு 1000 டைம் ஃபெயில் ஆகிருப்பாரு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 1000 டைம் அந்த ஃபெயிலியர்ல கத்துக்கிட்டதுனால தான் அவரால் ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சது. எடிசன் சொல்லியிருப்பாரு, ஐ ஹாவ் நாட் ஃபெயில்டு, I have just found 10,000 ways that won't work. ஆறாவது விஷயம் என்னன்னா இட் பியூஸ்ட் யுவர் எமோஷனல் ஹெல்த். நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட எமோஷனல் ஹெல்த்தே பாதிக்கப்படும். இந்த மாதிரி அனுபவப்பட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபெயிலியர்லேருந்து மூவ் ஆன் ஆகி நீங்கள் இப்போ ப்ராக்ரஸில் இருக்கீங்கன்னா ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்கள் நல்ல வழியில் போயிட்டுருக்கீங்க. அப்புறம் ஃபெயிலியர் இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் பிடிக்கும்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தானே ஒரு படமே நீ பார்ப்ப. அப்புறம் உன் வாழ்க்கையில் மட்டும் சக்ஸஸ் மட்டுமே இருந்துட்டு இருந்தா வாழ்க்கையோட சாரஸ்யம் உனக்கு எப்படி தெரியும்? வாழ்க்கையை நீ எப்படி புரிஞ்சுப்ப? ஃபெயிலியரையே நீ எப்படி அனுபவிப்ப? ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் எமோஷன் தான். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் ஃபெயிலியர் நிறைய வரும். இது ஒன்றும் நெகட்டிவாகலாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆகிட்டிங்கன்னா இதுவும் ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். தேர் இஸ் நோ ஃபெயிலியர் அண்ட் தேர் இஸ் நோ சக்ஸஸ். இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லிவிங் யுவர் லைஃப் ஹாப்பிலி. ஃபெயிலியரில் வேணால் ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் சக்ஸஸில் சக்ஸஸ் ஆகிருக்குல்ல, அதனால் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இன்னும் நீ ஃபெயிலியர்லேயே இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாச்சு நீ ஸ்டெப் எடுப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Subscribe, share, like and comment. Bye.